சென்ட்ரல் ஜெயில் இப்போ தான் புழல் மாறி போச்சு. சென்ட்ரல் ஜெயில் போகும்போது சொல்கிறாங்க, இதே ஜெயிலில் கருணாநிதியை நான் பிடிச்சி போடுவேன். கருணாநிதி பிடிக்கிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறேன், சாமி கும்பிட்டு வரேன், வெயிட் பண்ணியிருந்தாங்க. கருணாநிதி என்ன கூத்தச்சாரு, ஐயோ கொள்றாங்களா, ஐயோ கொள்றாங்களா, ஐயோ கொள்றாங்களா. இவர் வந்து ட்ரெயினில் வந்து தண்டவத்தை வச்சு படுத்தவர், வராத ட்ரெயின். ஸ்டாலின் வந்து அவர் கட்சியுடைய தைரியத்தை பற்றி பேசுகிறார், கட்சியுடைய மானத்தை பற்றி கொஞ்சம் கூட வந்து அது பேசும்போது யோசிக்கணும். முதல்ல உள்ள அழுக்க பார்க்கணும். மானம் உள்ளவங்களா நீங்கள், இல்லை ரோஷம் உள்ளவங்களா? பதவிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தி கும்பல் தானே நீங்கள். காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாங்க, ஒரு காவலர் கூட காணாங்க. பாருங்க, யாராவது ஒரு பீஸ் இருக்காங்களா? 10 மாதம் 45 மாதம் ஓடி போச்சு, இன்னும் 10 மாதம் ஆளுங்கட்சி பேச்சை கேட்டு நீங்கள் வந்து ஆடுவீங்க. நீங்கள் பரவாயில்ல ஆடுங்க நீங்கள். ஆனால் உள்நோக்கத்தோடு நீங்கள் ஆடினீங்கன்னா நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நீங்கள் வர. யாரும் கூட போகக்கூடாது. நீங்கள் போலீஸ் சிஸ்டம் கல்யாணம் நின்றுமாண்ணா, இல்லை போலீஸ்கார வர மீட்டிங் நடக்காமல் இருக்குமாண்ணா? அதனால் எங்கள் தொண்டர்களை வந்து ஒருத்தனும் கையை வைக்க முடியாது சொல்கிறீங்க. இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி ஆட்சி தான். அன்னைக்கு அம்மா மட்டும் சிஎம்ஐ இல்லைன்னா 69% இடஒதுக்கீடு கோவிந்தா. காவிரி நதி என்னாச்சு? உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுப்பதற்கு வந்து அன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து முன்னெடுத்தாங்க. அதை கூட வந்து என்ன பண்ணார் கருணாநிதி, சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு கர்நாடகா ஆளு. எனவே அதுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டி, அந்த மிரட்டலுக்கு பயந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போன விவசாயிகள் அன்னைக்கு வந்து போக விடாமல் செஞ்சு 205 டிஎம்சி தண்ணீருக்கு அன்னைக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துது. ஏமாவதி அணை இருக்குது, ஏமாவதி அணை குறுக்க வந்து அன்னைக்கு வந்து ஆற்றினருக்கு அணை கட்டுறாங்க, அதுக்கும் வாய் திறக்கலை. கச்சத்தீவு நம்முடைய தமிழ் நிலத்தினுடைய ஒரு பகுதி, அதை தாரை வார்த்துட்டாங்க. இப்படி எல்லாமே வந்து மாநில உரிமைகள் அத்தனை கருணாநிதி கால ஆட்சியிலே தாரை வார்க்கப்பட்டு அந்த உரிமைகளெல்லாம் மீட்டு கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காவிரி நதி நீர் 205 டிஎம்சி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கெசட்டில் வெளியிட்டு அதுக்கு வந்து உரிய அந்த சட்ட தீர்வு மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டு ஒரு முழுமையாக நம்முடைய உரிமையை காப்பாற்றியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதே வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் 98 அன்றைக்கி 5 காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு குறைந்தபட்ச அந்த திட்டம் 5 திட்டம், இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து உடனடியாக வந்து அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அன்றைக்கி ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் சொல்லியபடி அன்றைக்கி மத்திய அரசு நடக்கலை. 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்து காவிரி டெல்டா பகுதிகள் வந்து கடும் வறட்சி ஏற்பட்ட போது அந்த 205 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னோன்னா மத்திய அரசு கர்நாடக அரசு நிர்பந்தம் செய்யாதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா அம்மாவை பொறுத்தவரை வலியுறுத்துனாங்க, செய்யலை. என்ன பண்ணாங்க, உடனே உங்களுக்கு இனிமேல் ஆதரவே கிடையாது, ஆதரவை வாபஸ் வாங்கி அன்றைக்கி வந்து வாஜ்பாய் அரசாங்கம் அன்றைக்கி வந்தது. அதிமுகவை பொறுத்தவரை அம்மாவை பொறுத்தவரை பதவி என்பது அண்ணா சொன்னார், பதவி என்பது துண்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கத்தை பொறுத்த ஒரு கட்சி அது தேவையில்லைன்னா மக்களுடைய உரிமைக்காக அதை தூக்கி எறிவதற்கு கூட நாங்கள் வந்து தயாராக மாட்டோம். அந்த வகையில் தான் அன்றைக்கி வந்து அந்த உரிமையை மீட்டாங்க. சரி, அப்படி வந்து ஒரு உரிமையை மீட்டு அதே போல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநிறுத்தியவர் 96ஆம் ஆண்டு ஒரு தோல்வி, ஒரு தற்காலிக ஒரு தோல்வி. அன்றைக்கு பொறுத்தவரை ஊடகங்கள் சிலது அம்மாவை பற்றி ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அது தற்காலிகமாக ஈடுபட்டது. அன்றைக்கி கருணாநிதி பொறுத்தவரை என்ன நினச்சார், இனிமேல் வந்து அம்மா மேலே வழக்கு போட்டால் அம்மா பயந்து ஓடிடுவாங்க, கட்சி வந்து நிற்காதுன்னாங்க. அதுக்காக அத்தனை வழக்குகள் போட்டு அம்மாவை ஒழித்து விடலாம் என்ற அந்த ஒரு பகல் கடவுளே கருணாநிதி அன்னைக்கு இருந்தார். எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா? சட்டமன்றத்தில் நானே சொன்ன மாதிரி 52 கோடி ரூபா செலவு பண்ணார். அந்த காலத்திலே 96ஆம் ஆண்டு காலத்திலே 52 கோடினா நம்முடைய திருவிக நகருக்கு அந்த காலகட்டத்தில் 52 கோடி ரூபானா எவ்வளோ பாலங்கள் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ சாலைகள் கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ அளவுக்கு சத்துணவு கூடங்கள் கட்டியிருக்கலாம், சமுதாய கூடங்கள் கட்டியிருக்கலாம், மழைநீர் கால்வாய் போகிறதுக்கு வசதி செஞ்சு தரலாம். ஆனால் உங்களுடைய வரி பணம் அம்மாவை அழிப்பதற்கு அது செலவு பண்ண விட்டது. கேஸை போட்டாங்க, அரெஸ்ட் பண்ண வந்தாங்க மாதிரி
அம்மா வந்து என்ன அதெல்லாம் வந்து வர முடியாது சொன்னாங்களா, இரு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வீரமங்கையே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி அன்னைக்கு வந்து கருணாநிதி போட்ட அத்தனை வழக்குகளும் சந்தித்து நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அந்த வீரமான அந்த எண்ணத்தோடு அந்த வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றம் அதே போன்று அம்மா மறைந்த சூழ்நிலை இனிமேல் அவரை பற்றி பேசுறதுல வந்து ஒரு அம்மா இருந்தால் உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து அது விடுதலை ஆகிருக்கும். அதனால் மறைந்தவர் வந்து அவரை பற்றி பேசணும். அது ஒரு ஏன்னா கடைசி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து அம்மா வந்து நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுதான் வந்து இதாகும். அப்படின்னா கருணாநிதி போட்டது அத்தனை பொய் வழக்கு தானே ஆச்சு. அம்மா நினச்சிருந்தா கருணாநிதி மாதிரி கருணாநிதி 89ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ முறைகேடுகள். நான் அன்றைக்கி மினிஸ்டர் 91ஆம் ஆண்டு அப்போ கேபினெட்டில் சப்ஜெக்ட் வருது. அந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு இவ்வளோ பேர் அவங்க ஃபேமிலி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ யார் இவர் இருந்தார் அவர் சீஃப் செக்ரட்டரி அதை விட்டுருங்க, அதை நமக்கு மக்களுக்கு தேவையான செய்யணும், நம்ம பழி வாங்கிறதுக்காக நம்ம வரல, ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பெருந்தன்மையாக அதை விட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு அந்த ஃபைல் அப்படியே இருந்ததுனால 96ஆம் ஆண்டு திரு கருணாநிதி அன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த காலத்தில் அந்த கோப்பை வர வச்சு தனக்குத்தானே கையெழுத்து போட்டு வழக்குகளை வாபஸ் பெற்றவர் வந்து திரு கருணாநிதி. நீ போட்ட கேஸை நான் சந்திக்கிறேன்னு போன ஒரு வீரமங்கை வீராங்கனை. ஆனால் நான் முதலமைச்சர் அப்படி இருக்க சூழ்நிலை என் மேலே போட்ட கேஸை நானே போய் வாபஸ் வாங்கினா என்னை விட கோலை யாரும் இருக்க முடியாது. கோலைக்கும் வீரனுக்கு பாருங்கள் எப்படி. சரி, அம்மா 28 நாள் ஜெயிலில் போட்டாங்க. நாங்கள்லாம் போனோம். சொன்னாங்க இதே சிறையில் கருணாநிதி அடைப்பேன்னாங்க. அடைச்சாங்களா இல்லையா? அதை அடைச்சாங்களா இல்லையா? அதே சிறையில் அடைச்சாங்க. அது அதேமாதிரி திரு கோகுலேந்திரா சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் அன்றைக்கி மார்ச் 25ஆம் தேதி 89ஆம் ஆண்டு அந்த துச்சாதன் அந்த கும்பல் எவ்வளோ அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் என்றும் பாராமல் அந்த அளவுக்கு சேலை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவ்வளோ தூரம் வந்து வேதனைப்படுத்திய செயலில் அவ்வளோ வந்து வெளியில் வந்து சொன்னாங்க, இனிமே நான் வரணுன்னா இந்த சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னாங்க. வந்தாங்க. அதே போல் இன்றைக்கிட்ட சொன்னாங்க. அன்றைக்கி மறுநாள் போகிறோம் நாங்கள் இங்கே சென்ட்ரல் ஜெயில். இப்போ தான் புழல் மாறி போச்சு. சென்ட்ரல் ஜெயில் போகும்போது சொல்கிறாங்க இதே ஜெயிலில் கருணாநிதியை நான் பிடிச்சி போடுவேன். நாங்கள் கருணாநிதி பிடிக்கிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறேன், சாமி கும்பிட்டு வரேன் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கருணாநிதி என்ன கூத்தச்சாரு, ஐயோ கொள்றாங்களா. இவர் வந்து ட்ரெயினில் வந்து தண்டவாளத்தை வச்சு படுத்தவர். வராத ட்ரெயினில் தண்டவாளத்தை வச்சு படுத்தவர். அப்படிப்பட்ட தலைவர்லேருந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பம். அதை ஸ்டாலின் வந்து அவர் கட்சியுடைய தைரியத்தை பற்றி பேசுகிறார், கட்சியுடைய மானத்தை பற்றி கொஞ்சம் கூட வந்து அது பேசும்போது யோசிக்கணும். முதல்ல உள்ள அழுக்க பார்க்கணும். மானம் உள்ளவங்களா நீங்கள், இல்லை ரோஷம் உள்ளவங்களா? பதவிக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பச்சோந்தி கும்பல் தானே நீங்கள். புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருக்கார். அன்றைக்கி தமிழகமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணீரில் வந்து வெள்ளத்தில் வந்து மக்கள் வந்து இது வந்து கசிஞ்சு அழுதுட்டுருக்க நிலையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரட்சி தலைவருக்கு ஆதரவு அளித்து அதிமுக ஆட்சி கொண்டு வராங்க. தெரிஞ்சு என்ன சொல்கிறாரு, என் 40 ஆண்டு கால நண்பர் அவர் நல்ல மூடு திரும்பி வரணும், எங்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கணும், நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். இதை விட ஒரு மானங்கிட்ட செயலர் இல்லை. நீ வந்து மானத்தை பற்றி நீ பேசுகிற. சரி, 80 வந்து ஆட்சி வந்து இதை கலைச்சிட்டாங்க. கலைச்ச பிறகு இந்திரா காந்தி கிட்ட வந்து கருணாநிதி சொல்கிறாரு, இந்திரா அப்போ என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து நம்ம பாதி சீட்டு எடுத்துக்கலாம், வெக்கம்ல ஒரு பாதி சீட்டை கொடுக்குற அளவுக்கு போய் ஒரு பிரதமராக இருக்கிற இந்திரா காந்தி அம்மாகிட்ட போய் காலில் ஊந்து கெஞ்சி ஆட்சி மட்டும் கலைச்சிருங்க, பாதி சீட்டு எடுத்துருங்க, ஆனால் முதலமைச்சர் மட்டும் இடம் கொடுத்துருங்க. எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தைனா அன்றைக்கி அதை நம்பி ஆட்சி கழிச்சாங்க. கருணாநிதி நம்ம 2 தடவை அன்றைக்கி 80 வந்து அவங்க ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து போஸ்டெல்லாம் அடித்தாங்க. அதே போல் 84லேயும் சரி போஸ்ட் அடித்தாங்க. நைட்டோட நைட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க. அது அப்படி வந்து ஒரு சந்தர்ப்பம். சரி, 2G ஸ்பெக்ட்ரத்தில் அன்றைக்கி ரைடு நடக்குது. சிபிஐ அறிவாலயத்தில்
தயாளம்மையாரை வச்சு மிரட்டின்னு அவங்க வந்து பண்ணுறதை தெரிஞ்சுக்கின்னு அன்றைக்கி வந்து சீட்டுக்கு யார் வந்து அன்றைக்கி பேரம் பேசுந்த அன்னைக்கு இப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு பதவி வெறி, அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். பண வெறி, அதுதான் ஒட்டுமொத்த குறிக்கோள். கட்ட பஞ்சாயத்து, அராஜகம், அட்டூழி, அநியம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்னென்ன பாலியல் வன்கொடுமையிலேருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அதே போன்று எல்லா விதமான பாதிப்பு இன்றைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கானா? அது இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக பாலியல் வன்கொடுமை, பேப்பரை திருப்பினா பாலியல் வன்கொடுமை, அதே போன்று ஊடகங்கள் பாலியல் வன்கொடுமை, இப்படி சர்வசாதாரணமாக. ஏன் ஒரு அரசு அப்படின்னாக்கா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, விருப்பு பார்க்காமல் சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா எல்லாரும் பயப்படுவோம். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. திருக்கழுக்குன்றம் ஒரு நம்முடைய பேரூர் செயலாளர் அவரை வந்து தாக்கிட்டாங்க. தாக்கணும் யார்? அதெல்லாம் போதை ஊசி போட்டு வீட்டு முன்னாடி அப்படியே 3 பேர் படுத்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? போட்டு படுத்துட்டு இருக்கான். அந்த பேரூர் செயலாளர் கேட்குறாரு, என்னப்பா எப்படிப்பா போயிட்டு வீட்டு வரலாம்? அது கேட்டதுக்காக கையில் இந்த பிளேடை போட்டு டக்கு கிழிச்சான். அவன் என்ன நிதானத்தில் இருக்கான்ப்பா? அப்போ நிதானம் இல்லாமல் அவன் வந்து கிழிக்கிறானா? அப்போ வந்து அவன் அடித்தது கெஞ்சா, அதுபோல் வந்து மெத்தப்பெட்டப்பின்னு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணுறான். அப்போ அடிப்படையில் யார் காரணம்? அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அந்த குற்றத்துக்கு யார் காரணம்? இந்த ஸ்டாலின் மாடல், இந்த புலிகேசி அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து காரணமாக இருக்குது. இன்றைக்கி வேறு யாரும் காரணம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்கட்டும், அதே போல் ஜாதிய வன்கொடுமைகள் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வேங்கவயல் பிரச்சனையில் இன்றைக்கி பல நாட்களாகி கூட இன்றைக்கி வந்து துப்பு துளக்காமல் இருக்கிறது. இங்கே சொன்னாங்க காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாங்க. ஒரு காவலர் கூட காணாங்க. பாருங்க, யாராவது ஒரு பீஸ் இருக்காங்களா? வேறு 10 மாதம் 45 மாதம் ஓடி போச்சு. இன்னும் 10 மாதம் ஆளுங்கட்சி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆடுவீங்க. நீங்கள் பரவாயில்ல ஆடுங்க நீங்கள். ஆனால் உள்நோக்கத்தோடு நீங்கள் ஆடினீங்கன்னா நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நீங்கள் வர. இது என்ன ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு பாதுகாப்பு தரணும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர தேவையில்லை. புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய சகோதரிகள், அம்மாவுடைய பிள்ளைகள், எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பு. எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஊர் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் யாரும் தெரியும். அவர் எங்கேருந்து போனார், எப்படியெல்லாம் இருந்தார், இப்போ எப்படியெல்லாம் ஆயிட்டாருன்னு. அதெல்லாம் அப்போ அவருடைய வேலை கூட இருக்கும். யாரும் கூட போகக்கூடாது. நீ சீப்பு ஒழிச்சு கல்யாணம் நின்றுமாண்ணா, இல்லை போலீஸ்கார வர மீட்டிங் நடக்காமல் இருக்குமாண்ணா. அதனால் எங்கள் தொண்டர்களை வந்து ஒருத்தரும் கையை வைக்க முடியாது சொல்கிறது கேட்டுக்கா. அந்த தொண்டர் மேலே பேரூர் செயலாளர்களை கையை வச்சு என்னாச்சு? இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னாள் இன்றைக்கி போயிட்டு இந்த தமிழ்நாடு அலண்டு போச்சுல இன்றைக்கி. அப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய மனோ சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 53 வருஷம் மேலே இயக்கம் ஆரம்பித்து 31 வருஷம் மேலே தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரையில் தான் திமுகவில் வந்து கருணாநிதியும் சிஎம் வந்தார், மந்திரியாக இருந்தார். ஆனால் தலைவர் வெளில வந்த பிறகு ஒரு மந்திரியாவது கருணாநிதி அளவு முடிஞ்சதா, ஒரு சிஎம்மாக முடிஞ்சதா? ஆகலை. 13 வருஷம் வனவாசம். அதே போல் அம்மா 2011 வந்து 2014 மீண்டும் ஆட்சி பிடிச்சி 10 வருஷம் வனவாசம். யார் அனுப்பிச்சது? டிஎம்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதத்தில் அப்படி ஓடிடும் எலெக்ஷன் நேரம். இப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோட்டான்கள் காக்காய்கள் கோட்டையை விட்டு வெளியேறுகின்ற அந்த நாள், அந்த வருடம் 2026ஆம் ஆண்டு தான் ஆட்சி நடந்தது. அம்மாவுடைய திட்டங்கள் தாலிக்கு தங்க அருமையான திட்டம். எவ்வளோ பேர் அவங்க வீட்டில் சகோதரிகள் பார்த்தினா தங்க மங்கை, தங்கத்தாரகை, புரட்சி தலைவி அம்மா, அவங்க கொடுத்த தங்கம் வீட்டில் இன்னும் இருக்குது. இன்றைக்கி 50,000 ரூபா டிகிரி முடிச்சிருந்தா, +2 முடிச்சிருந்தா 25,000, ஒரு சவரன் நகை வாங்கிக்க, ஸ்கூட்டி வாங்கிக்க. அம்மா உணவுக்கு மேலே வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் எல்லாம். இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் ஏதாவது கிடைக்குதாப்பா? இட்லியை பேருக்குன்னு போட்டுட்டு 8 மணிக்கு தந்து 10 மணிக்கு மூடிடுறாங்க. சாயந்தரம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி
அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுடைய மருந்தகம் திட்டம், அதை மூடுதலை பண்ணி முதலமைச்சர் திட்டம், அம்மா மினி கிளினிக்கை மூட்டாங்க. ஒரு வட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னா உடனே போய் ஸ்டான்லிக்கா போவாங்க, இல்லை இங்கே இருக்கிற குளத்தூர் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா, தூரம். அதே அந்த வட்டத்தில் இருந்ததுன்னா ஒரு சாதாரண காய்ச்சல் இருமல், இந்த ஆட்சியில் பார்த்தா காய்ச்சல் இருமல் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. வந்தால் காய்ச்சல்லாம் ஒரு நாளில் போகிறது கிடையாது, ஒரு மாதமாக காய்ச்சல் இருக்குது. நான் காய்ச்சல்லாம் எனக்கு கிடையாது.